நடிகர் ரஜினிகாந்தை 1975 வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு தமிழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. இந்த நேரத்தில் கன்னட திரைப்படங்கள் அவருக்கு கை கொடுத்தன. நேரடியான கன்னட திரைப்படங்களில் அவர் 11 படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். 1976 கன்னட திரைப்படங்களில் சிறந்த இயக்குநர்கள் ஒருவரான இயக்குனர் புட்டண்ண கனகலின் கதா சங்கமா என்ற படத்தில் ரஜினிகாந்த் அறிமுகமானார். அதே ஆண்டு பாலன் மற்றும் குனிகல் நாகபூஷணா இயக்கத்தில் பாலு ஜேனு என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த படத்திற்கு ஜி.கே. வெங்கடேஷ் இசையமைத்தார். 1977 ஆண்டு ஜோசைமன் இயக்கத்தில் டி.ஜி. லிங்கப்பன் இசையில் பொந்து பிரேமத கதே என்ற படத்தில் நடித்தார். அதே ஆண்டு கே.எஸ்.ஆர். தாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் விஷ்ணுவர்தன் இணைந்து நடித்த சகோதரர சவா திரைப்படம் பெரும் வெற்றி பெற்று கன்னடத்திலும் நடிகர் ரஜினிகாந்திற்கு பெயர் பெற்று தந்தது. அதே ஆண்டு நடிகர் அசோக்குடன் குங்கும ரக்ஷா என்ற படத்திலும் ரஜினிகாந்த் நடித்தார். இந்த படமும் அவருக்கு நல்ல பெயர் வாங்கி தந்தது. பின்னர் அதே ஆண்டில் சி.வி. ராஜேந்திரன் இயக்கத்தில் விஷ்ணுவர்தனுடன் இணைந்து கலாட்டே சம்சார் என்ற படத்தில் நடித்தார். இந்த படமும் ரஜினிகாந்திற்கு கன்னட ரசிகர்களிடையே நல்ல பெயர் வாங்கி தந்தது. 1978 ஆண்டு கே.எஸ்.ஆர். தாஸ் இயக்கத்தில் மோகன்குமார் இசையில் விஷ்ணுவர்தனுடன் இணைந்து நடித்த கில்லாடி கிட்டு படம் ரஜினிகாந்திற்கு ரசிகர்களிடையே பரவலான வரவேற்பு பெற்று தந்தது. அதே ஆண்டு சிவராம் இயக்கத்தில் இளையராஜா இசையமைத்த மாத்து தப்பத மகா திரைப்படம் இளையராஜாவிற்கும் ரஜினிகாந்திற்கும் நல்ல பெயரை பெற்று தந்தது. 1978 ஆண்டு மீண்டும் கே. பாலச்சந்திரன் இயக்கத்தில் தப்பித தாளா என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்தார். இதற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் சரிதா தன் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். 1979 ஆண்டு எஸ். பி. முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் நடிகை ஸ்ரீதேவி அம்பரீஷுடன் இணைந்து நடித்தது பிரியா. இந்த படம் தமிழிலும் வெளியானது. ரஜினிகாந்த் கன்னடத்தில் நேரடியாக நடித்த கடைசி படம் கர்ஜனே. இந்த படத்தை சி.வி. ராஜேந்திரன் இயக்கியிருந்தார். இளையராஜா இசையமைத்திருந்தார். இந்த படம் 1981 ஆண்டு அக்டோபர் 23 வெளியானது.